கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 19 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாங்க. அபிராமி ஐஸ்வர்யாவை செக்கப் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க. ஆனாலும் அபிராமி அதை கேட்காம, உனக்கு செக்கப் வரதில் என்ன தான் பிரச்சனை? அந்த டாக்டர் எவ்வளோ பெரிய கைராசிக்காரர்னு தெரியுமா? அதனால தான் உன்னை நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே எடுக்கல அத்தைங்கிறாங்க ஐஸ்வர்யா. பரவாயில்ல, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, சும்மா ஒரு செக்கப் தான் போகிறோம், நீ எதுக்கு அதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற அப்படின்னு கேட்கவும், டென்ஷனெல்லாம் ஒன்றும் இல்லை, புதுசாக ஒரு டாக்டரை போய் பார்க்குறோம்ல அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சட்டுன்னு ஒரு பிளான் போட்டு வாமிட் வர மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. சரி எந்திரிச்சு போ அப்படின்னு வாட்டர் பாட்டில் எடுத்து கையில் கொடுக்குறாங்க. அபிராமி ஐஸ்வர்யாவும் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நின்று உடனே ரியாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ண ரியா, எங்கள் அம்மாவும் வேற என் கூட இல்லை, அவங்க இருந்தால் இந்த சுச்சுவேஷன் எப்படியாவது சமாளிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு சட்டுன்னு எந்த ஐடியாவும் வரல, நீயே ஏதாவது பண்ண ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லவும், ஐஸ்வர்யா திரும்பவும் வேறு வழி இல்லாமல் காரில் போய் ஏறிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லம்மா செக் பண்ணது, அதெல்லாம் எங்கே அப்படின்னு டாக்டர் கேட்கவும், அதெல்லாம் வீட்டில் இருக்க டாக்டருங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கன்சீவாக இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொன்னதும் அபிராமி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த குழந்தைக்காக தானே நம்மளை வீட்லேயே வச்சுட்ருக்காங்க, இப்போ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ, இல்லை இதனால் வேறு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஐஸ்வர்யா பயந்து போய் யோசிச்சு கனவு காண்ற சீனாக கூட இருக்கலாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.